அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் உபதேச குறிப்புகளை சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்னா சிவகுணம், ஜீவகுணம், சிவகுணம் 8, ஜீவகுணம் 8. அந்த ஜீவகுணத்தில் பார்த்திங்கன்னா பராதீனன், துக்கதேகி, செயற்கை உணர்வினன், சிற்றுணர்வினன், பந்தன், காடின்யன், நிர்பவன், மலதேகி, இந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியல. அது என்னங்கிறதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் இப்போ இந்த காணொளியில் இதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் இதுக்கு நேராக சிவகுணம் என்ன 8 அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இது பெரும்பாலானவங்களுக்கும் தெரியாது, படிப்பாங்க ஆனால் தெரியாது. பராதீனன் அப்படின்னா சுதந்திரம் இல்லாதவன் அர்த்தம். சுதந்திரம் கிடையாது, எது வேணால் செய்யலாங்க, இந்த மாதிரி சுதந்திரம் கிடையாது. இறைவன் தன்வயத்தன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் தன்வயத்தன். பராதீனன்னா சுதந்திரம் இல்லாதவன், எதையும் சார்ந்து நிற்பவன் தான். இப்போ நம்ம உடலை சார்ந்து இருக்கிறோம், இறைவனை சார்ந்து நின்னா இறைவனை சாரணும், இல்லைன்னா மலங்களை சாரணும். ஏதாவது ஒன்று சார்ந்து தான் நிற்கணும். இப்போ உடலை சார்ந்து தானே இருக்கிறோம், அதனால் ஏதாவது ஒரு சார்ந்து தான் இருப்பான். ஆனால் அவன் அந்த மாதிரி சார்ந்து இருக்க மாட்டான். தன்வயத்தவன், பராதீனன், சுதந்திரமற்றவன் அப்படின்னு அர்த்தம் பராதீனன். அதுக்கு அடுத்த அப்படி என்ன எழுதியிருக்கிறாருன்னா துக்கதேகி அப்படின்னு எழுதியிருக்கார். துக்கதேகி அப்படின்னா துன்பம் நிறைந்த உடல், இல்லைன்னா தற்காலிக இன்பத்தில் மயங்கிறவன். கொஞ்சம் தான் இன்பம், சின்ன இன்பமும் கிடைக்கும். துக்கதேகி அதாவது இன்பம் துன்பம் வந்தால் அதை ரிசீவ் பண்ணுறது, அதுதான் துக்கதேகி. துக்கமாக இருப்பான். இன்பம் வந்தால் மகிழ்ச்சியாக இருப்பான், துன்பம் வந்தால் அப்படியே ஒடிஞ்சு போடுவான். துக்கத்துக்கு உண்டான உடல் உள்ளவன், துன்பம் நிறைந்த உடல் உள்ளவன் தான் துக்கதேகி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடி செயற்கை உணவினன். செயற்கை உணவின்னா அவர் முற்றும் உணர்ந்தவர், இயற்கையாக உணர்வார். நம்ம ஜீவன் என்னன்னா மற்றவர்கள் கற்பிக்க அறியும் அறிவுடையவன். அதாவது நம்ம 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கணும், அப்புறம் இன்னும் நூல்கள் மூலமாக படிக்கணும், பெற்றோர்கள் மூலமாக படிக்கணும், ஆசிரியர்கள் மூலமாக படிக்கணும். அந்த மாதிரி மற்றவர்கள் கற்பிக்க அறிகின்ற அறிவு உடையவன் தான் செயற்கை உணர்வினன்னு பேர் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தபடி சிற்றுணர்வினன் அப்படின்னா மிக குறைந்த அறிவு உடையவன், அதாவது ஏகதேச அறிவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பந்தன். பந்தன்னா 3 இருக்கு இல்லையா, ஆணவம், கண்மம், மாயை, அதில் சிக்கியவன். ஆனால் இறைவன் பாசங்களில் கட்டுண்டவன் கிடையாது. அவன் இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமிலார், தத்துவங்கள் ஏதுமிலார், குணங்கள் ஏதுமிலார், தனக்கோர் ஆதியிலார், அந்தமிலார், அருட்பெருஞ்சோதியினார் பாடுவாங்க. அது பதியிலக்கணத்தில் வரும். இவன் யாருன்னா பந்தப்பட்டவன், மாயை. ஏற்கனவே ஆணவம் இருக்குது, ஆணவம், கண்மம், மாயை, அதில் சிக்கனவன் தான். அதுக்கு பேர் தான் பந்தன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி என்னென்னா காடின்யன். காடின்யன்னா இரக்கமற்ற கடின மனம் கொண்ட உள்ள ஒரு மனசு கெட்டியாக உள்ளவன். இரக்கமற்ற இல்லைன்னா கடின மனம் கொண்டவனுக்கு தான் காடின்யன்னு சொல்லுவாங்க. இறைவன் அப்படி இல்லை, அன்பே, அதான் அன்பே நிறைந்தவன், அருளே நிறைந்தவன். அவன் உடம்பே அருள், அவனுக்கு உடம்பே கிடையாது, தத்துவங்கள் கிடையாது, கருவிக்காரணங்கள்லாம் கிடையாது. அவன் அருளே நம் உரு, அருளே நம் செயல், அருளேன்னு படிக்கிறீங்கள அகவல்ல, அது மாதிரி உள்ளவன். இவன் காடின்யன், இரக்கமற்ற கடின மனம் உண்டவன் அர்த்தம். அதுக்கு அடுத்து அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நிர்பவன்னு சொல்கிறாங்க. ஆற்றல் குறைந்தவன். நம்ம ஒரு குறைந்த அளவு தான் ஆற்றல் இருக்கும். ஆனால் இறைவன் அப்படி இல்லை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை அவனுக்கு, அதை சொல்கிறார். அதுக்கு அடுத்து அப்படி மலதேகி. மலதேகி அப்படின்னு சொல்கிறார். மலதேகின்னா மலம் உள்ளவங்க. நம்ம 5 மலம் உள்ளவங்க இல்லையா, ஆணவம், கண்மம், மாயை, மாயையும் திரோதாயிங்கிற 5 மலங்கள் உள்ளவங்க. அவன் நின்மலன், மலமே இல்லாதவன். அதனால தான் மலம் இல்லாததான் மலம் உள்ளவங்கள மாற்ற முடியும்.
அதை தான் அமலா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆணவம் ஆதியமுதம் அழுத்து நிற்றல் வேண்டும் அப்படி நின்மலன் அப்படிம்பாங்க. அப்போ இவங்க நம்மளுடைய குணங்கள் என்னன்னா இதுதான். புரியுதுங்களா? 8 குணம் சொல்லியிருக்காரு. ஜீவகுணத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன், சிவகுணம்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க, அதை சொல்கிறேன். தன்வயத்தன் ஆதல் அப்படிங்கிறார். தன்வயத்தன் மொத்தம் 8 குணங்கள். இது யாருக்குமே கிடையாது. இந்த 8 குணங்கள் உள்ளவன் தான் இறைவன். அப்போ தன்வயத்தன் ஆனதுன்னா எதனாலும் கட்டுப்படாமல் தனக்குத்தானே தலைவனாக விளங்குறது. அவன் யாருக்கும் கட்டுப்பட, அவனுக்கு மேலே ஒருத்தனுமே இல்லை, ஓமையே கிடையாது, ஒப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்னா தூய உடம்பினன் ஆதல் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஆணவம் கண்மம் மாயையம் 5 மலங்கள் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாத்வீகம் ரஜோகுணம் தாமத குணம் இந்த குணமெல்லாம் கிடையாது. அப்போ தூய உடம்பினன்னா பரிசுத்தமான திருமேனியை உடையவன் அர்த்தம். அதுக்கு அடுத்து அப்படி என்ன சொல்கிறாங்க, இயற்கை உணர்வின நாதல். இயற்கை உணர்வுன்னா நம்மனாச்சும் வாத்தியார்கிட்ட மற்றவங்ககிட்டலாம் போய் படிக்கிறோம், ஆசிரியர்கிட்ட பெற்றோர்கள்ட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆசிரியர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் உலக நடப்புலையும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ கருவிகரங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவன் யாரிடத்திலும் படிக்காமல் எல்லாத்தையும் இயல்பாகவே உணர்ந்தவன் தான் இயற்கை உணவினன் ஆதல்னு பேர். அப்புறம் அடுத்தபடி இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் அப்படிங்கிறாங்க. என்னன்னா இந்த பற்று பாசம் இந்த மாதிரி ஆணவ அழுக்குகள் இல்லாதவன் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா முற்றும் உணர்ந்தவன். முற்றும் உணர்தல்னா இப்போ காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் அறிந்தவன், அதுதான் முற்று உணர்தல். அப்புறம் பேரருள் உடைமைனா உயிர்கள் மீது எல்லையில்லை ஒரு அதாவது கவுண்ட்லெஸ் மெர்சினஸ்ன்னு சொல்லுவாங்க. உயிர்கள் மீது எல்லையில்லாத கருணை கொண்டு அருள் பாலிப்பவன். அதனால் தான் கருணை நிறைந்து அகமும் புறமும் துழும்பி வழிந்து உயிர்க்கலாம் கலைக்கண்ணாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய் அப்படின்னு பாடுவார் ராமலிங்க பெருமான். அப்போ பேரருள் உடைமை அவன். அப்புறம் முடிவில்லாத ஆற்றல் உடைமை அப்படின்னா எதையும் செய்யக்கூடியவன், அதுக்கு தடை எதுவுமே கிடையாது. அதாவது தடையில்லாத சக்தியை கொண்டவன், அளவில்லாத பேராற்றல் உடையவன், எதையும் செய்யக்கூடியவன், அதுக்கு தான் முடிவில்லாத ஆற்றல் உடைமைன்னு பேர். அப்புறம் கடைசியாக சொல்கிறாரு வரம்பில்லாத இன்பமுடைமை, எப்பொழுதும் மாறாத பேரின்ப நிலையில் இருப்பவன், எப்போவுமே இன்பமாக இருப்பான். அதான் சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தமாக இருப்பான். நமக்கிட்ட சத்து இருக்குது, சித்து இருக்குது, ஆனந்தம் கிடையாது. அவர் எப்போதுமே மாறாத இன்ப நிலையில் இருக்கிறவன். இதுதான் 8 குணங்கள். என்ன சொல்கிறாரு, தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணவினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை. இந்த 8 குணங்கள் எவன் இருக்கானா அவன் தான் ஆக்கல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் எல்லா வேலையும் பஞ்ச கிருத்தியங்கள் செய்கிறவன் ஒரே ஆள் தான். வேறு இந்த 8 குணங்கள் எவன் என்கிட்ட இருக்கோ அவன் கடவுள். இந்த 8 குணம் யாருக்கும் இருக்காது. அதனால தான் உபதேச குறிப்பில் 50வது இதில் சொல்லுவார் சிவகுணமும் ஜீவகுணமும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. அது தெரியாது யாருக்கும். அதனால தான் இந்த காணொளி இதை பற்றி போட்டிருக்கேன். அடுத்த காணொளியில் வேறு ஒன்று நம்ம பேசி சொல்லலாம். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் படிக்கிறீங்க, தினம் படிக்கிறீங்க, ரொம்ப காலமாக படிக்கிறீங்க, அதெல்லாம் தெரியாதுங்கிறதுக்காகத்தான் இதை உபதேச குறிப்பில் எழுதியிருக்காங்க. சிவகுணம். அப்போ ஜீவகுணம் பராதீனன்னா தெரியாது, துக்கதேகி தெரியாது, செயற்கை உணவினன், சிற்றுணவினன், பந்தன், காடின்யன், நிற்பவன், மலர்தேகி இதெல்லாம் தெரியாது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த காணொளி இதோடு இருக்கட்டும். அடுத்த காணொளியில் நம்ம வேறு ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பேசலாம். அதனால் இதோடு நம்ம நிறுத்திக்குவோம். வணக்கம்.